Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி மீதமான வயர்களை யூஸ் பண்ணி கீ செயின் ஹோல்டர் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கீ செயின் ஹோல்டர் வந்து நீங்க வால்ல ஹேங் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் வயர் இருந்தாலே போதும், ஒரு 2 ஹவர்ஸ்ல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மாதிரி புது விதமான கிராஃப்ட் எல்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய ADW சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். கீ செயின் செய்யறது, ஹார்ட் டிசைன்ல வந்து நிறைய விதமான சைஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் இதுவரை நீங்க பார்க்கலன்னா லிங்க் வந்து மேல வர்ற ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீ ஹோல்டர் செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பார்த்தரலாம். நான் மீதமான பிளாஸ்டிக் வயர் வந்து 12 வயர்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வயர் பீஸும் 2.25 அடி நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ ஹோல்டர் வந்து ஃபேன்சி கடையில எல்லாம் கிடைக்குது, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒன்று வந்து 5 rupees தான். அதே மாதிரி இந்த கீ செயின் ரிங்கும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டியூப் வாங்கிக்கோங்க. டியூப் வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும். இதுக்கு வந்து 1/2 inch அளவுல நான் கொஞ்சம் டியூப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இனி வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயரை வந்து 2 வயரை எடுத்துக்கணும். 2 வயரை எடுத்துட்டு 2 inches மட்டும் விடணும். நம்ம வந்து வழக்கமா வந்து கூட போடும்போது ஈக்குவலா மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிக்காம 2 inches மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வயருடைய ஒரு பகுதி 2 inches இருக்கணும், இன்னொரு பகுதி வந்து லென்த்தா இருக்கணும். அதே மாதிரி 2 வயரையும் மடக்கிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. லென்த்தா இருக்கிற வயரை வந்து மேலே வச்சிடுங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கிற லென்த்தா இருக்கிற வயரை வந்து லூப்குள்ள விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நாட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த நாட்ல பாத்தீங்க அப்படின்னா வி ஷேப்ல வந்திருக்கு. இந்த வி ஷேப்ல இருக்க 2 பகுதியிலையும் தான் நம்ம வயர்களை எல்லாம் ஜாயின் பண்ணும். அடுத்து இன்னொரு வயரை எடுத்து அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 inches இருக்கிற வயர் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் லென்த்தா இருக்கிற வயர் கீழே இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேலே போட்டு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரைட் சைடுல வந்து 5 knots போடணும். இந்த நாட் வந்து இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 2 inches இருக்குதா அப்படிங்கறத கவனமா பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, ரைட் சைடுல வந்து நான் 5 knots ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி வந்து லெஃப்ட் சைடுல வந்து ஜாயின் பண்ணலாம். லெஃப்ட் சைடுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயரை வந்து 2 inch மேலையும் லென்த்தான வயர் கீழையும் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரன்னிங் வயர் இருக்கு பாருங்க, இந்த வி ஷேப் போட்டிருக்கோம் பாருங்க, இந்த வயரை வந்து அதுக்கு மேல சுத்திட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 inches வந்து கீழே இருக்க மாதிரியும் லென்த்தான வயர் வந்து மேல இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல நாட் போட்டுவாங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைட்லயும் நான் வந்து 5 knots போட்டேன். 12 வயர்ஸையும் இதுல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இனி வந்து இதுக்கு இடையில நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ சென்டர் நாட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்ச நாட், அதுக்கு மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. அதுல வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் நாட் போடலாம். ரைட் சைட்ல வந்து 4 knots போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் 4 knots போடணும். இதுவும் வி ஷேப்ல தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நாட் போட்டுருங்க. இப்ப ரைட் சைட்ல வந்து நான் போட்டுட்டேன். இதே மாதிரி லெஃப்ட் சைட்ல போட்டுருங்க. இப்ப 2 பக்கமும் நான் வந்து நாட்ஸ் போட்டேன். இதுல வந்து 9 knots நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருக்கிற வயர்ஸ்ல வந்து நம்ம டியூப கோர்க்கலாம். இப்ப இதுல இருக்க எல்லா வயர்லயும் டியூப கோர்த்தரலாம். இப்ப எல்லா வயர்லயும் டியூப நான் கோர்த்துட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து போடலாம். அடுத்த லைன் போடுறதுக்கு முன்னாடி கீ ஹோல்டர் இருக்கு பாருங்க,
அதை வந்து இந்த 2 ஒயர்லையும் கோர்த்துடலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு அதில் வந்து நாட் போட்டுக்கலாம். சென்டரில் இருக்க எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகிற இந்த 2 ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ கீ ஹோல்டர் வந்து சென்டரில் நமக்கு கிடைச்சிருச்சு. இனி வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நாட்ஸ் போட்டு வந்துடலாம். ரைட் சைடில் 3 நாட்ஸ் போடணும், லெஃப்ட் சைடில் 3 நாட்ஸ் போடணும். இதே மாதிரி 2 பக்கமும் நாட் போட்டுருங்க. இப்போ கீ ஹோல்டர் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த லைன்ல வந்து நமக்கு வந்து 7 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி அடுத்த ஒரு லைன் வந்து போட்டுடலாம். அடுத்த லைனும் அதே மாதிரி சென்டர்ல இருக்க 2 ஒயர்ல நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 சைட்லயும் 2 நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் லைன்லயும் சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டு 2 சைட்லயும் 2 நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்ம முக்கு திருப்பலாம். முக்கு திருப்பினா தான் நமக்கு வந்து ஹார்ட் டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்க 2 ஒயரில் வந்து இந்த கீ செயின் ரிங்கை வந்து கோர்த்துடலாம். கீ செயின் ரிங்கை கோர்த்துட்டு லெஃப்ட் சைடில் 2 ஒயர் இருக்கு பாருங்க. 2 ஒயரும் சேம் திசையில தான் இருக்கு, ஒரே திசை பார்த்து தான் இருக்கு. அந்த 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். சேம் இதே மாதிரி தான் நாட்டு, வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் நாட்ஸ் கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து முக்கு திருப்புறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம திருப்பினாதான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி ரைட் சைடில் இருக்க 2 ஒயர்லையும் நீங்கள் வந்து நாட் போட்டுருங்க. ரைட் சைட்லையும் சேம் திசையில் 2 ஒயர் இருக்கு. 2 ஒயர்லையும் இதே மாதிரி நாட் போட்டுருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லயும் போடணும். ரெண்டுக்கும் சேஞ்சஸ் இல்ல. ரைட் சைட்ல வந்து 6 முக்கு திருப்பணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்லயும் 6 முக்கு தான் திருப்பணும். இனி அடுத்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறது காட்டுறேன். அடுத்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 ஒயர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுருங்க. இந்த இடத்துலயும் நமக்கு வந்து முக்கோண வடிவம் கிடைக்கும். இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரா யூஸ் பண்ணி 4 நாட்ஸ் போட்டுருங்க. 4 நாட்ஸ் போட்ட பின்னாடி மேலே வந்து நமக்கு 2 ஒயர் கிடைக்கும். அந்த 2 ஒயர்லையும் நாட் போட்டுருங்க. அந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். அதே மாதிரியே அடுத்த லைன்லையும் லாஸ்ட் இருக்க 2 ஒயரை சேர்த்து நாட் போட்டு வாங்க. அந்த முக்கு திருப்பின ஒயரை வந்து ரன்னிங் ஒயரா யூஸ் பண்ணி 4 நாட்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நமக்கு 2 ஒயர் கிடைக்கும். அந்த 2 ஒயர்லையும் நாட் போட்டுருங்க. இதே மாதிரியே லெஃப்ட் சைட்ல வந்து 6 முக்கு திருப்பணும். இது வந்து லாஸ்ட் லைனு. இதுலயும் அதே மாதிரியே 2 ஒயரை சேர்த்து நாட் போட்டுருங்க. லாஸ்ட் இருக்க 2 ஒயரை சேர்த்து நாட் போட்டுருங்க. இனி வந்து 4 நாட்ஸ் போட்டுருங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இனி அடுத்து இதே மாதிரி ரைட் சைட்லயும் நம்ம போடலாம். ரைட் சைட்லயும் லாஸ்ட் இருக்க 2 ஒயரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுருங்க. இனி இந்த ஒயரை ரன்னிங் ஒயரா யூஸ் பண்ணி 4 நாட்ஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி 4 நாட்ஸ் போட்ட பின்னாடி மேலே வந்து நமக்கு 2 ஒயர் ஒரே திசை பார்த்து கிடைக்கும். அந்த ஒரே திசை பார்த்து இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுருங்க.
இப்போ வந்து மூணாவது முக்கும் நான் திருப்பிட்டேன். இனி வந்து நாலாவது முக்கு வந்து சைடுல வந்து நம்ம திருப்பலாம். சைடுல லாஸ்ட் இருக்க 2 ஒயர்ல நாட் போட்டுட்டு சேம் இதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. இனி வந்து நம்ம வந்து நாட்ஸ் வந்து கீழ் பகுதியில போட்டு வரலாம். இப்போ 2 சைடுலயும் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ சென்டர்ல வந்து நமக்கு எக்ஸ் ஷேப்ல 2 ஒயர் சேருது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 சைடுலயும் 2 இன்டு ஷேப் கிடைக்குது பாருங்க. இதுல வந்து நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரே ஒரு நாட் கிடைக்குது, இன்டு ஷேப்ல இருக்கு. அதுலயும் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஹார்ட் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து சைடுல இருக்க 2 பக்கமும் இருக்கிற ஒயர்களை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து ரைட் சைடு பக்கம் சொருகணும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து லெஃப்ட் சைடு பக்கமா சொருகணும். டைட்டா இழுத்து சொருகி டைட் பண்ணிடுங்க. எல்லா ஒயரையும் சொருகின பின்னாடி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒயரை வந்து சொருகிடுங்க. நான் வந்து எல்லா பக்கமும் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த ஹார்ட் டிசைன் கீ செயின் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க வந்து கிஃப்ட் பண்ணலாம். இந்த ஹார்ட் கீ ஹோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரையும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.